அவரோட பேரு ரோஹித். எனக்கு அவரை சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பழக்கம். நாங்க 2 பேரும் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் மாம் டாட் ரோஹித்தை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். எனக்கு பதில் சொல்லு. பெஸ்ட் ஃப்ரெண்ட கல்யாணம் பண்ணிக்கிறது நல்ல விஷயம் தானே துருவா? நீங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாது. எனக்கு எல்லாமே ஞாபகத்துல இருக்கு, உங்களுக்கு தான் எதுவுமே ஞாபகத்துல இல்ல. துருவா, நீ எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஏன்னா நீங்க எங்க கூட தான் இருக்கணும், என் கூடயும் எங்க அப்பா கூடயும். துருவா, வாங்க எடுத்து போலாம். ஆனா அப்பா, அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. இங்க பாரு துருவா, முதல்ல நீ ரூமுக்கு போ. கயல், நீயும் தான். அப்பா. துருவா, நான் தான் சொல்றேன்ல, இங்க இருந்து போ. ஐயோ அண்ணா, ஏன் பர்சனல் விஷயத்துல நீ தலையிடாத. you know what? நீ அன்னைக்கு என்ன திட்டினல்ல, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஏன்னா நான் அப்ப கூட சண்டை போட்டுட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு எதுக்கு சின்ன குழந்தைங்களை திட்டுற? என் விஷயத்துல நீ தலையிடாதன்னு சொல்லிட்டேன். உனக்கு என்ன பத்தி எதுவும் தெரியாது. ஒரு நிமிஷம், உனக்கு என் மேல தானே கோவம்? அந்த கோவத்தை நீ ஏன் மேல காட்டு. பாவம், அந்த குழந்தைங்களை ஏன் டார்ச்சர் பண்ற? நான் தான் சொல்றேன்ல, என் விஷயத்துல தலையிடாத. உனக்கு என்ன பத்தியோ என் குடும்பத்தை பத்தியோ எதுவும் தெரியாது. எதுக்காக இங்க வந்தியோ அதை பண்ணிட்டு சீக்கிரம் கிளம்பு. அவன் நிச்சயமா அவனோட அம்மா மாதிரி தான். எவ்வளவு கியூட்டா ஸ்வீட்டா நடந்துக்கிற அந்த பையன். நல்ல வேளை அவன் உன்ன மாதிரி கிடையாது. I really hope நீ உன் ரூமுக்கு போகும்போது உன் மனைவி கண்டிப்பா உன்னை பார்த்து திட்டுவா பாரு. ஆக்சுவலி நான் உன் வைஃபை பார்க்க ஆசைப்படுறேன். மோர் லைக் அவங்கள நான் பார்த்தே ஆகணும். என்ன பொண்ணு அவங்க, உன் கூட எப்படி இவ்ளோ நாள் குடும்பம் நடத்திருக்காங்க நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நான் சிரிச்சாலும் உங்களுக்கு கோபம் வருது, நான் வாய் மூடிட்டு இருந்தாலும் கோபம் வருது, எது பண்ணாலும் நீங்க அனாவசியமா கோபப்படுறீங்க. நான் மட்டும் அவ இடத்துல இருந்திருந்தேன்னா கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே ஓடி போயிருப்பேன். முடிஞ்சா சூசைட் கூட பண்ணிருப்பேன். ஒவ்வொரு நிமிஷமும் உன்ன மாதிரி ஆளுங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்கு காட். ஆக்சுவலி நான் உன் வைஃபை பார்க்க ஆசைப்படுறேன். என்ன பொண்ணு அவங்க, உன் கூட எப்படி இவ்ளோ நாள் குடும்பம் நடத்திருக்காங்க நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். எக்ஸ்கியூஸ் மீ, ஐ அம் டாக்கிங். வாட்எவர். நான் மட்டும் அவ இடத்துல இருந்திருந்தேன்னா கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே ஓடி போயிருப்பேன். முடிஞ்சா சூசைட் கூட பண்ணிருப்பேன். என்னாச்சு? அந்த மனுஷன் உங்களே திட்டாராக்கா? நீங்க அவர்கிட்ட இப்படி எல்லாம் பேசியிருக்க கூடாது. ரொம்ப தப்பு பண்றீங்க. டிபிக்கல் மேல் டாமினேட்டட் ஃபேமிலி. ஒருத்தர் தப்பு பண்றாங்க, அதை பார்த்துட்டு யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன், ஆம்லன்றதுனாலயா? இல்ல, அவர் நினைச்சிருந்தாருன்னா உங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லியிருப்பாரு. ஆனா எதுவுமே பேசல. ஏன் தெரியுமா? ஏன்னா உண்மையிலேயே அவர் ரொம்ப நேர்மையான மனுஷன். இங்க பாருங்க, அவர் பசங்களை அவங்கவுங்க ரூமுக்கு தானே போக சொன்னாரு. அவர் உண்மையிலேயே ரொம்ப நல்ல அப்பாவும் கூட. பையன் வழியில துடிச்சானா அவரால் பார்க்க முடியாது. அவர் பையனை காப்பாத்திருக்காரு. ஆமா, அவர் ஏன் உன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்? ஓ ப்ளீஸ், அவர்கிட்ட கேட்ட கேள்விக்கெல்லாம் பதிலே கிடையாது. நான் கேட்ட கேள்வியில உண்மையானதுன்னு அவருக்கே தெரியும். இல்ல, நீங்க பேசும்போது அவர் வழியில எவ்வளவு துடிச்சிட்டு இருந்தார் தெரியுமா? அதனாலதான் அவரால் பேச முடியல. நீங்க பேசினதை கேட்டு அவர் மனசு ரொம்ப உடைஞ்சு போயிருக்கு. 7 வருஷமா அவர் இந்த வீட்டுல ஒரு வலியை சுமந்துட்டு இருக்காரு. ஒரு அம்மாவா இருந்து தான் பிள்ளைக்கு அவர் கடமையை செஞ்சுட்டு இருக்காரு. அவனோட அம்மா எங்கன்னு தானே நீங்க துருவாவை கேட்டீங்க. அவ இறந்துட்டா. அவ இறந்து போய் 7 வருஷம் ஆச்சு. நீங்க இப்ப ருத்ரா தம்பிக்கிட்ட அவர் மனைவியை பத்தி கேட்டீங்கல்ல? எதுக்கு அவர்கிட்ட இப்படி கேட்டீங்க?
அவர் எவ்வளவு உழைச்சு போயிருக்கார் தெரியுமா? நீங்க ரொம்ப வேதனைப்படுத்திட்டீங்க. ஒரே ஒரு முறை நீங்க இத பத்தி யோசிச்சு பாருங்க. துருவா, துரு அவங்கதான் உன்னோட அம்மான்னு உனக்கு தோணுதா என்ன? ஒரு வேலை இருக்கலாம்ல. நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். தினமும் அந்த நினைப்புல தான் இருக்கேன். ஏதாவது ஒரு அற்புதம் நடக்க கூடாதா? கடவுள் கருணை காட்ட மாட்டாரா? உன் அம்மா திரும்பி வர மாட்டாளான்னு. துருவா, உன் அப்பாவுக்கு உன்னோட அம்மாவை பத்தி நல்லாவே தெரியும். தயவு செஞ்சு என்ன நம்ப. இவ உன்னோட அம்மாவா இருக்க முடியாது. ஆனா அப்பா, அது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை உண்மையாவே அம்மா எல்லாத்தையும் மறந்திருந்தாங்கன்னா? ஆனா துருவா, நான் ஒத்துக்கிறேன். பெரியம்மா, நீ சொல்றத ஒத்துக்கிறேன். உண்மையாவே அவ மறந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நாம இதையெல்லாம் விட்டுட்டு ஒரு விளையாட்டு விளையாடலாமா? கொஞ்சம் வேற மாதிரி. அண்ணி, இவ என்ன? சரி, உன் பெரியம்மா என்ன சொல்லிட்டு இருந்த? இன்னும் கொஞ்ச நாளைக்கு அந்த மயூர் அக்கா இந்த வீட்ல நம்ம கூட தானே இருக்க போறாங்க. இப்ப நம்ம விளையாடுறது என்னன்னா, நீங்க அவகிட்ட உங்க மம்மிய பத்தி பேசவே கூடாது. அவங்கள பத்தி எதுவும் கேட்க கூடாது. போட்டோ எதுவும் காட்டக்கூடாது. எதை பத்தியும் பேசக்கூடாது. நீங்க அந்த மாதிரி ஏதாவது பண்ணி மயூராவுக்கு அந்த மாதிரி ஞாபகம் வந்துருச்சுன்னா அப்புறம் நான் கேம ஜெயிச்சிடுவேன். அப்படின்னா அவங்க தான் என் மம்மின்னு எல்லாரும் ஒத்துக்குவாங்கல்ல? ஆமா. ஓகே, நான் உங்ககிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். காட் ப்ராமிஸ் பெரியம்மா. ஓகே, நல்ல பையன். நீ போ, கையில் காத்துட்டு இருப்பா, போய் விளையாடு. நீங்க என்ன சொல்றீங்க அண்ணி? ருத்ரா தம்பி, அவன் மனச மாத்துறதுக்கு பொய் சொல்றதுல தப்பு எதுவும் இல்ல. ஏன்னா இதுக்கப்புறம் மயூரா நம்ம கூட தான் இருக்க போறா. கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் துருவா நிச்சயமா எல்லாத்தையும் புரிஞ்சுப்பான். பாரு இனிமே வரமாட்டான்னு புரிஞ்சுப்பான். மயூராவை பார்வா ஏத்துக்க மாட்டான். அவ இங்க இருக்கிற வரைக்கும் பாருவை பத்தி அவளுக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்ன மன்னிச்சிடு பாரு. நான் இதெல்லாம் துருவாக்காக தான் பண்றேன்னு நீ புரிஞ்சுப்பன்னு எனக்கு தெரியும். நான் அதை பார்க்க விரும்பல. ஐ நோ இட்ஸ் பர்சனல். லுக் ருத்ரா, ஐம் ரியலி சாரி. உன்னோட வைஃபை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. வந்து மனசுல என்ன இருந்ததோ அப்படியே பேசிட்டேன். ஹானஸ்ட்லி எனக்கு இது தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்ப? என் வீட்டுக்குள்ள இந்த மாதிரி நுழைஞ்சிருக்க மாட்டியா? ஓ கம் ஆன் ருத்ரா, நான் உன் வீட்டுக்கு வற்புறுத்தி ஒன்றும் வரல. ஐ மீன், உங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே என்ன வெல்கம் பண்ணாங்க. உனக்கு மட்டும்தான் ப்ராப்ளமா இருந்துச்சு, அது எனக்கு நல்லாவே தெரியும். அப்ப எதுக்கு நீ திரும்ப திரும்ப இதையே ரிப்பீட் பண்ணிட்டு இருக்க? அப்புறம் அப்புறம் இதுக்கும் அதுக்கும் இடையில என்ன கனெக்ஷன் இருக்கு? ஒன்றும் இல்லை.
உன் வேலை முடிஞ்சிடுச்சுல, இப்ப நீ போலாம். You know what you're நீ எதுக்கு தான் இப்படி வெறுக்கிறியோ? ஐ மீன், நான் சாரி கேட்க தான் இங்க வந்தேன். என்னால உன்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்ல தான் இங்க வந்தேன். என்ன புரிஞ்சுக்கிட்ட? நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட? என்னைக்காவது நீ உன் குடும்பத்தை எழுந்து நின்னு இருக்கியா? யார நீ உயிரை விட வாழ்க்கையை விட அதிகமா நேசிச்சு அவங்கள எழுந்து நின்னு இருக்கியா? அவங்க உன் நெஞ்சில சாஞ்சுக்கிட்டு துடி துடிச்சு சாகிறத பாத்திருக்கியா? அவங்களோடய செத்து போயிலன்னு உனக்கு தோணி இருக்கா? இந்த மாதிரி எப்போவாது உன்னோட வாழ்க்கையில நடந்திருக்கா சொல்லு? இந்த மாதிரி நடந்திருக்கா? இல்ல அப்ப உன்னால இதை புரிஞ்சுக்க முடியாது. இன்னொரு விஷயமும் சொல்றேன், நான் உன்னை வெறுக்கல. என் வெறுப்பெல்லாம் உன்னோட நடவடிக்கை மேலதான். எல்லாமே விளையாட்டு. நீ நினைச்சதான் நடக்கணும்னு ரொம்ப பிடிவாதமா இருக்க. உன்னை பத்தி மட்டும் தான் யோசிக்கிற. You know what? உனக்கு என்ன தோணுதோ அதை நீ நினைச்சுக்கோ. அட்லீஸ்ட் என்னோட லைஃப்ல நான் ஹாப்பியா இருக்காச்சும் முயற்சி பண்றேனே. உன்ன மாதிரி இல்ல. உன்னோட கவலையை விட நீ வெளியில வர தயாரா இல்ல. எப்ப பார்த்தாலும் இருக்கிற கோவத்தை வேற யார் மேலயோ காட்டுற. உன்ன மாதிரி இந்த உலகம் முழுக்க சேடா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். போதும், இதுக்கு மேல எதுவும் பேசாத. உனக்கு எதுவும் தெரியாது, போ இங்க இருந்து. And you know what? உனக்கு என்ன பத்தி சரியா தெரியல. நீங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? சண்டையா? என்ன சண்டை? ஓ இல்ல இல்ல, நான் என்னோட த்ரோட்டை கிளியர் பண்ணிட்டு இருந்தேன். சும்மா தானே? இல்ல, நிஜமாதான். அப்படின்னா அது எப்படி சரியாகும்? நீயே பாரு. இன்னும் சரியாகல. ரைட், அதனாலதான் கத்தி பேசிட்டு இருந்தேன். லைக் திஸ். ஓ வாவ், மச் பெட்டர். என்னோட த்ரோட் கிளியர் ஆயிடுச்சு. நீயும் ட்ரை பண்ணு. ஓ கம் ஆன், நீ பார்க்காத. உங்க அப்பாவும் இதே தான் பண்ணாரு. கம் ஆன், ட்ரை. ஓகே. ஃபேண்டாஸ்டிக். கிவ் மீ 5. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் போய் இத கையல் கிட்ட சொல்லிட்டு வரேன். ஓகே. ரொம்ப தப்புங்க. இது ரொம்ப பெரிய தப்பு. ஆமா மோகினி, இந்த விதி எப்படி எல்லாம் விளையாடுது பாரு. துருவாவும் ருத்ராவும் பாவம். கடவுள் தான் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கணும். அந்த மகாராணி நம்பர் 2 இங்க வந்ததுல யாருக்கு என்ன லாபம் இருக்கு? சமீருக்கு தான் லாபம். ஆனா கஷ்டப்படுறதெல்லாம் நாம. இங்க இங்க என்னென்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அதையெல்லாம் கண்டுக்காம நீ என்னடானா? ஏங்க, அவ ஒரு நாளைக்கு 25,000 ரூபாய் சமீருக்கு கொடுக்கறா. அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, தெரிஞ்சுக்கவும் விரும்பல. சமீரோட ரூம பாருங்க, ரொம்ப சின்னது. எவ்வளவு பெருசு, நல்ல காத்து வரும். அந்த சின்ன ரூமுக்கே 25,000 ரூபாய் கொடுக்கறானா, நம்ம ரூமுக்கு 30,000 ரூபாய் கொடுத்திருப்பாங்க அவ. இங்க பாரு மோகினி, சமீர் அந்த மயூராவுக்கு ஷாலினியோட ட்ரெஸ்ஸிங் ரூம் தானே கொடுத்துருக்கான். நம்ம கிட்ட இந்த ஒரு ரூம் தான் இருக்கு. இதை நாம மயூராவுக்கு கொடுத்துட்டா அப்புறம் நாம எங்க போய் தூங்குறது? ஹால்லையா இல்ல பழைய சாமா இருக்கிற குடோன் இல்லையா? உங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் இல்ல, நான் தூங்குறேன். அவங்க திரும்பவும் கத்துனாங்க தெரியுமா? ஏய் துர்வா, நாளைக்கு என்ன டேன்னு உனக்கு தெரியல? ராக்கி டே. காலையில இருந்து இத நீ 10 டைம்ஸ் சொல்லிட்ட. இப்போ 11 டைம்ஸ் ஆயிடுச்சு. அப்ப எனக்கு என்ன பொம்மை வேணும்னு உனக்கு நல்லா ஞாபகம் இருக்குல்ல? தெரியும் கயல். ஆனா சித்தியும் சித்தப்பாவும் அப்பா கிட்ட அதை வாங்கி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அதனால என்னால அதை வாங்கி கொடுக்க முடியாது. சாரி. ஏன் இப்படி ஆகுது? எனக்கு ஒண்ணு வேணும்னா யாருமே எனக்கு அதை வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அது காஸ்ட்லி வேண்டாம்னு சொல்லி வெறும் 500 ரூபாவை கையில கொடுத்துறாங்க. உனக்கு தெரியுமா, நான் 200 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். ஆனா இன்னும் எனக்கு 500 ரூபாய் தேவைப்படுது. பணத்தை பத்தின விஷயம் இல்ல கயல். மைத்திரி பெரியம்மா என்ன சொன்னாங்கன்னா, உன்கிட்ட நிறைய டால்ஸ் இருக்காம். நீ முதல்ல அதை வச்சு விளையாடுன்னு சொன்னாங்க.
எல்லாருமே இததான் சொல்றாங்க. எனக்கு யாரையுமே பிடிக்கல. என் கிளாஸ்ல இருக்க எல்லா கேர்ள்ஸ் கிட்டயும் அந்த பொம்மை இருக்கு, உனக்கு தெரியுமா? என் கிட்ட மட்டும் தான் இல்ல. யாருமே எனக்கு வாங்கி கொடுக்க மாட்டாங்க. சரி சரி, நான் அதை வாங்கி தரேன். அப்படியா? சரி துர்வா, நீ எப்படி வாங்கி தருவ? எப்படியாவது. சரி ஓகே, ஆனா யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணு. இல்லனா வீட்ல இருக்க எல்லாருமே என் மேல கோவப்படுவாங்க. ஓகே, காட் ப்ராமிஸ் போதுமா? எல்லாருமே இததான் சொல்றாங்க. எனக்கு யாரையுமே பிடிக்கல. என் கிளாஸ்ல இருக்க எல்லா கேர்ள்ஸ் கிட்டயும் அந்த பொம்மை இருக்கு, உனக்கு தெரியுமா? என் கிட்ட மட்டும் தான் இல்ல. யாருமே எனக்கு வாங்கி கொடுக்க மாட்டாங்க. கையலுக்காக தான் பண்றேன்ப்பா. சாரி. நான் என்னுடைய பாக்கெட் மணியை சேர்த்து வச்சு உங்களுக்கு இந்த படத்தை திருப்பி கொடுத்துடுறேன். கையலுக்கு 500 ரூபாய் தான் தேவைப்படுது. அதை மட்டும் எடுத்துக்கலாம். 100, 200, 300, 400. திருடுறியா என்ன? வெரி பேட் த்ருவா. எப்படி உங்க அப்பா கிட்டே உன்னால திருட முடியுது? வெரி பேட் த்ருவா. உன்ன மாதிரி குட் பாய் கிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. சாரி, நான் சொல்லத்தான் நினைச்சேன். ஆனா அப்படியா? எப்ப சொல்ல நினைச்ச? பணத்தை செலவு பண்ணதுக்கு அப்புறமா? ப்ளீஸ் ப்ளீஸ் அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க. அவர் என்ன ரொம்ப திட்டுவாரு. சரி ஓகே, இனிமேலாவது புரிஞ்சுக்கோ. திருடுறதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏன் அப்படி பண்ண? இன்னைக்கு ரக்ஷா பந்தன்ல கையலுக்கு 500 ரூபீஸ் கிஃப்டா கொடுத்து சந்தோஷப்படுத்த போறேன். அதுக்கு தான். அதனையும் அப்பா கிட்ட சொல்லிருக்கலாம்ல. எனக்கு தெரியும், ஆனா அப்பா கொடுக்க மாட்டாரு. அதிகபட்சம் 100 ரூபாய் தான் கொடுப்பாரு. கஞ்ச பிஸ்னாரி. என் அப்பா அப்படிலாம் இல்ல, அவர் ரொம்ப நல்லவரு. நான் கையலுக்கு புது டால் வாங்கி கொடுக்கணும்னு சொன்னேன்னா அவர் நிச்சயமா வேண்டான்னு தான் சொல்வாரு. ஏன்னா அவகிட்ட நிறைய டால்ஸ் இருக்கு. அவளோட அப்பா அம்மா வேண்டான்னு சொல்றதுனாலதான் என் அப்பாவும் வேண்டான்னு சொன்னாரு. அப்ப உனக்கு 500 ரூபாய் வேணும். அது நானே கொடுக்கறேன். இது என்ன ராங் ஆச்சே? ஓ காட், அப்பன மாதிரியே புள்ளியும் இருக்கான். சரி ஓகே, நான் உனக்கு பணம் கொடுக்கல. ஆனா நீ பணத்தை earn பண்ணலாம் இல்லையா? அதுக்காக நீ எனக்கு ஒரு வேலை செஞ்சு தரணும். ஓகே டீல்? டீல். தட்ஸ் பெட்டர். சரி, இப்போ என் ரூமுக்கு போய் நீ வெயிட் பண்ணு. நீ எடுத்த இடத்துலயே இந்த வாலெட்டை போய் நான் வச்சுட்டு வந்துடுறேன். இங்க என்ன பண்ற? ஏன் ரூமுக்கு எதுக்கு வந்த? ஏன் ஏன் திருட்டு மொழி மொழிக்க? எக்ஸ்கியூஸ் மீ, நீ மட்டும் என்ன எப்படி பாக்குற? நான் ஒன்னும் பயப்பட மாட்டேன். ஏன்னா நானும் உன்னை முறைக்கிறேன். இந்த சத்தம் எங்க இருந்து தான் வருது? சத்தமா? என்ன சத்தம்? இதோ ஏதோ ஒண்ணு. நீ என் ரூமுக்கு எதுக்கு வந்த?
சும்மாதான். அது ஜஸ்ட் குட் மார்னிங். குட் மார்னிங் சொல்ல வந்தேன். குட் மார்னிங். அப்படியா? ஆஃப் கோர்ஸ். அது என்னன்னா நான் நான் ரொம்ப நல்ல பொண்ணு. ரொம்ப ரொம்ப நல்ல. போதும் போதும் நிறுத்து. முதல்ல ரூம் விட்டு வெளியே போ. வெளியே போ. என்ன பண்ற? என் பர்ஸ் எடுக்க ட்ரை பண்றியா? எக்ஸ்கியூஸ் மீ, நான் உன்னோட வாலெட்ல இருந்து பணம் திருட வேண்டிய அவசியமே இல்ல. எனக்கு என்ன வேணுமோ அது என் பணத்தை வச்சு வாங்கிடுவேன். சோ கையை கீழே போடு. உன்னோட இந்த பிஹேவியரால எனக்கு கோவம் தான் வருது. ஃபைன். எனக்கு கோவம் கோவம் தான். வாட் எவர். நான் கிளம்புறேன். ஓ காட், இந்த சத்தம் எங்க இருந்து வருது?